ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ட்ரெடிஷ்னல் ஃபில்லரோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி ஒரு கர்வ் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் ஒரு போல்டிங் கொடுத்துருங்க. ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு டபுள் லேயரில் தென் லைன் கொடுத்துட்டு ஹம்பு சிங்கிள் லேயரில் ஃபார்ம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஸ்மாலாக ஒரு லைன் இழுத்து விட்டு அதில் ஒரு டாட் வச்சு அதே மாதிரி அந்த ஹம்பு ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஒவ்வொரு டாட்டுக்கு நடுவுலையும் ஒரு கர்வ் லைன் கொடுத்து ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கர்வாக கொடுத்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு தின் லைன் கொடுத்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை போல்ட் லைன் கொடுத்துருங்க. உங்களுக்கு ட்ரா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஒரு தின் லைன் கொடுத்துட்டு ஒரு ஹம்பு கொடுத்துருங்க. ஹம்பு கொடுத்துட்டு இங்கன்னா ஒரு ஃபில்லர் பாட்டில்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பைரல் ஹம்பு அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டாட் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வைக்காமல் ஒவ்வொரு சென்டருக்கு நடுவுலையும் ஒரு 5 டாட்ஸ் க்ரியேட் பண்ணிடுங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்பைரலுக்கு நடுவுலையும் கர்வ் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை ஒரு போல்ட் லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு கர்வ் லைன் கொடுத்துருங்க. நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு டிசைனுக்கு அடுத்து நம்ம ஃபார்ம் பண்ணுறப்ப ஒரு பார்ட்ரு க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு டிசைன் ட்ரா பண்ணோன்னா நம்மளுக்கு பார்க்குறக்கு அந்த ட்ரா நீட்டாக இருக்கும். அந்த கர்வ் லைனில் நம்ம ஹம்பு கொடுத்துடலாம். ஹம்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் ஒரு லைன் கொடுக்க போகிறோம். சென்டரில் நம்ம நேற்று வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி ஒரு 3 லைன் ஃபார்ம் பண்ண போகிறோம். அது ஃபில்லரையும் கிரிட்டையும் ஜாயின் பண்ணால் எப்படி அந்த ட்ரெடிஷ்னல் ஃபில்லர் இருக்குங்கிறத காமிச்சிருப்போம். இதில் கட்டு இருக்கும் கிரிட்டையும் ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இப்போ 3 லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு சென்ட்ரல் லைனுக்கு மட்டும் போல்ட் லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 3 லேயரில் லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு சர்க்குலர் லீஃப் நல்லா பெண்ட் பண்ணி போட்டு அந்த சர்க்குலர் லீஃப் மேலே ஒரு ஸ்மால் லீஃப் ஃபார்ம் பண்ணுங்கள். லீஃபுக்குன்னு செப்பரேட் வீடியோ இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பேக் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேயும் ஒரு சர்க்குலர் லீஃப் ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு லீஃப் இது பண்ணிவிட்டு இங்கே மறுபடியும் சென்டரில் ஒரு சர்க்குலர் லீஃப் ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு ட்ரா நீட்டாக இருக்காது. இப்போ அதனால் ஒரு ஸ்பைரல் ஹம்பு கொடுத்து இந்த சைடு ஆப்போசிட்டில் அந்த சைடு ஆப்போசிட்டில் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம போல்டிங் கொடுக்க போகிறோம். ரொம்ப பக்காவாக நீட்டாக போல்டிங் கொடுக்கணும். இதே நம்ம சும்மா ட்ரா பண்ணுறப்ப தின் லைன் அந்த மாதிரி ட்ரா பண்ணுறப்ப ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக கொடுத்து பண்ணணும். போல்டிங் கொடுக்குறப்ப நம்ம லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கலாம். அப்போ ட்ரா நீட்டாக இருக்கும். போல்டிங் கொடுக்குறது ஃபஸ்ட்டு டிசைனுக்கு எல்லாமே நம்ம போல்டிங் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம போல்டிங் கொடுத்தோன்னா நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போல்டிங் கொடுத்துருங்க. இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஹம்பு க்ரியேட் பண்ணிடுங்க. ஒரு பார்டர் லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு லைனில் நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணாமல் நம்ம ஒரு ஹம்பு கொடுத்து க்ரியேட் பண்ணோன்னா ட்ரா நீட்டாக இருக்கும். இங்கே கீழே சர்க்குலர் லீஃபில் சென்ட்ரலில் போல்ட் பண்ணாமல் இருந்தேன். அந்த சென்ட்ரல் போல்டும் பண்ணிட்டேன். இப்போ கிரிட்டை ஆப்போசிட்டில் டிவைட் பண்ணிடலாம். கிரிட்ஸுக்குன்னு செப்பரேட் வீடியோஸ் பார்ட் 4 வீடியோஸ் இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதையும் ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிரிட் எப்படி கொடுக்க போகிறோன்னா அந்த லைன் மேலேயே ஒரு சிங்கிள் லைன் டாட் சிங்கிள் லைன் டாட் சிங்கிள் லைன் இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்து இந்த கிரிட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி ஸ்க்ரீன்லேயும் சரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு மெஹந்தி பற்றி எனி டவுட்ஸ் எனி மெசேஜஸ் நீங்கள் எனக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு நான் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி இந்த சைடும் கிரிட்டு ஹம்பு போட்டு கிரிட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கிரிட்டுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணிவிட்டு லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி கிரிட்டை நம்ம இங்கே போட்டுடலாம். இந்த நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்க ட்ரா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது எப்படிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாட்ஸை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு சனா ஹென்னா பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.